அப்ப தெரியும். அதுக்கு அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய எண்ணங்கள் என்னமா சொல்லும்? உன்னை தூங்க விடாது, உன் வேலையை ஒழுங்கா செய்ய விடாது, உன் பிள்ளைங்களை கூட வாழ முடியாது, உன் கணவனோட கூட வாழ முடியாது. அந்த எண்ணம் சொல்லும், நான் செத்துருவேன், நான் செத்துருவேன், நான் செத்துருவேன்னு. அன்பு சகோதரே, இப்படிதான் இந்த உலகத்துல நான் வாழ்ந்தேன். வேதம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தின் மாற்றம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையில மனுஷன் பிழைப்பான். நான் கேட்ட மனுஷனுடைய வார்த்தை பயத்தை உண்டாச்சு. எப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்டனோ எனக்கு தைரியத்தும் புத்திய ஞானத்தை கொடுத்தது. வேதம் சொல்லுது, ஞானம் இல்லாதவனுக்கு ஞானத்தை, பலன் இல்லாதவனுக்கு பலத்தை, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிற தேவன். ஐயா நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணுமா? வாங்க, என்ன வந்து வாங்க, கும்பிடு போடுங்க, வணங்க போடுங்க, முத்தம் கொடுங்க. அதெல்லாம் இல்ல. உன் எண்ணம் மாறாது மட்டும் வாழ்க்கை மாறாது. கர்த்தர் சொன்னார், இதோ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லுனாரு. சுவிசேஷம் என்ன தெரியுமா? எதுக்கு எங்க வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு இவ்வளவு ஜனங்க வந்து நிக்கிறது தெரியுமா? கர்த்தர் சொன்னார், ஒருவன் சொல்லணுமா? ஒருவன் சொல்லாவிட்டால் ஒருவனால கேட்க முடியாது, கேட்காவிட்டால் இருதயத்தில் விசுவாசிக்க முடியாது. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சொல்லுனாரு. இப்ப நான் சொல்றேன், உன் வீட்டுல தோல்வியா, வேலை இல்லையா, குடும்பத்துல நிம்மதி இல்லையா, அன்பு இல்லையா, எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறியா, பிள்ளைகளை பார்த்து அழுவிறியா, எப்படி இந்த பிள்ளைய கரை சேர்ப்பேன்றியா, ஐயோ உள்ள வியாதி வந்துச்சா, நான் பொழிப்பனா செத்துருவான்ற பயமாகுதா, யாரோ மந்திரம் பண்ணிட்டாங்க, யாரோ சைவம் பண்ணிட்டாங்க, இன்னும் தெரியல, வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லையா, நீ சம்பாதிக்கலாம் வீணா போதா? கர்த்தர் சொன்னாரு, என்னை நோக்கி பார், அப்போது நீ பிழைப்ப. அன்பு சகோதரே, உண்மையாகவே இந்த உலகத்துல பாருங்க, அன்பை நீ சம்பாதிக்க முடியாது, சமாதானத்தை நீ சம்பாதிக்க முடியாது, சந்தோஷத்தை நீ விலை கொடுத்து வாங்க முடியாது. நீ எந்த மளிகைகள்ல போய் ஐயா 100 ரூபாய்க்கு சமாதானம் கொடு, சந்தோஷம் கொடு, எனக்கு நிம்மதி கொடுன்னு கேட்டு பாரு, அது இல்லன்னு தான் குடிக்கிறான், அது இல்லன்னு தான் வீட்டுல சந்தேகம். சந்தேகம் எவ்வளவு பெரிய வம்ப எடுத்துட்டு வந்து விட்டுரும் தெரியுமா? எந்த குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் இருக்குதோ அந்த வீட்டுல நிம்மதியா இருக்காது. எப்ப பார்த்தாலும் மனைவியை சந்தேகப்படுறது, எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளை சந்தேகப்படுறது. அன்பு சகோதரே, வேதம் சொல்லுது, ஒருவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர். அன்பு சகோதரே, சகோதரியே, இன்றைக்கு நீங்க கேட்கிற தேவனுடைய வார்த்தை, வேதம் சொல்லுது, வானம் பூமி ஒழியும், அவருடைய வார்த்தைகளை உறுப்புகளை மாறாதுன்னு. அன்பு சகோதரே, உண்மை சொல்லிட்டா மரணமும் ஜீவனம் எங்க இருக்குது தெரியுமா? மனுஷனுடைய நாவின் அதிகாரத்துல இருக்குதான். நீ வாழுதோ சாவுறது எங்கதமாகுது? கர்த்தர் சொன்னாரு, மரணமும் ஜீவனும் அது வெகு தூரம் இல்ல, வானத்து மேல இல்ல, பூமிக்கு கீழே இல்ல, அது சமுத்திரத்தின் நடுவுல இல்ல. மரணமும் ஜீவனும் மனுஷனுடைய நாவலுக்கு தான். நீ எதை பேசுறியோ அதுதான் உங்க வீட்டுக்கு வரும்.